ராஜ்கோட்டில் நடந்த இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டியின் போது அஸ்வின் ஒரு நாள் முழுவதும் போட்டியில் பங்கேற்கவில்லை. அவரது தாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது குறித்து அவரது மனைவியால் தெரிவிக்கப்பட்டது. அதனால் மனம் துவண்ட அஸ்வின் 500 டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதித்த சிறிது நேரத்திலேயே அவரால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அது குறித்து தற்போது மனம் திறந்து பேசியிருக்கிறார். அஸ்வின் தனது அணியினர், குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா ஆகியோர் தனது தாயுடன் சென்னைக்கு வர உதவியதாக கூறியிருக்கிறார். மேலும் புஜாரா செய்த உதவியையும் அவர் மறக்காமல் குறிப்பிட்டு இருக்கிறார். 3வது டெஸ்ட் போட்டியில் 2ஆம் நாள் ஆட்டம் முடிந்ததும் அவரது தாயார் கடுமையான தலைவலியால் மயங்கி விழுந்ததால் அஸ்வின் அணியை விட்டு வெளியேறினார். அவர் 3வது நாளில் அணியுடன் இல்லை. ஆனால் 4வது நாளில் மீண்டும் இணைந்தார். புஜாராவால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு வாடகை விமானத்தில் சென்னைக்கு சென்றார் அஸ்வின். மேலும் ஜெய்ஷா ஏற்பாடு செய்த ஒரு வாடகை விமானத்தில் மீண்டும் போட்டி நடந்த ராஜ்கோட்டுக்கு திரும்பினார். இது குறித்து அஸ்வின் தனது யூடியூப் வீடியோவில் கூறியது: 500 விக்கெட்டுகளையும் வீழ்த்திய பிறகு எனது பெற்றோர் மற்றும் மனைவியிடம் இருந்து அழைப்பு அல்லது செய்திக்காக காத்திருந்தேன். இரவு 7 மணி ஆகியிருந்தது. யாரும் என்னை அழைக்காதது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் பேட்டி கொடுத்து கொண்டு இருப்பார்கள் அல்லது வாழ்த்து செய்திகளுக்கு பதில் அளித்து கொண்டு இருப்பார்கள் என்று நினைத்தேன். எனது அழைப்புகளுக்கு எனது பெற்றோர் பதில் அளிக்காததால் நான் இரவு 7 மணி அளவில் எனது மனைவியை அழைத்தேன். அவர் வருத்தத்துடன் என் அம்மாவின் நிலை என்னிடம் சொன்னார். சென்னைக்கு எப்படி செல்வது என்று தெரியாமல் நான் கடுமையாக பாதிக்கப்பட்டேன். நான் அழ ஆரம்பித்தேன். என் அறையில் தனியாக அமர்ந்தேன். யாருடனும் பேசும் மனநிலையில் அப்போது இல்லை. எனது தொலைபேசி எண்ணை அணுக முடியவில்லை என்பதால் மனைவி என்னை சரிபார்க்கும்படி அணியின் பிசியோதெரபிஸ்ட் ஒருவரிடம் கூறினார். ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் ஆகியோருக்கும் அவர்கள் தகவல் தெரிவித்தார். நான் பிளேயிங் 11இல் இடம்பெற்று இருக்கும் ஒரு வீரர் என்பதால் நான் வீட்டிற்கு சென்றால் 10 வீரர்கள் மட்டுமே அணியில் இருப்பார்கள் என்றும் நினைத்து கொண்டிருந்தேன். தொடர் 1-1 என இருந்தது. நான் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன். என் அம்மாவின் உடல்நிலை குறித்து குடும்ப உறுப்பினர்களிடம் பேசினேன். அவரை சந்திக்க யாருக்கும் அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். ரோஹித் மற்றும் டிராவிட் என்னை சந்திக்க வந்தனர். என் பைகளை எடுத்துக்கொண்டு சென்னை செல்லும்படி சொன்னார்கள். என் அம்மாவுடன் இருப்பது முக்கியம் என்று ரோஹித் கூறினார். ரோஹித் வாடகை விமானத்தை ஏற்பாடு செய்வதாக கூறினார். எனக்காக ஒரு வாடகை விமானத்தை முன்பதிவு செய்த புஜாராவுக்கு மிக்க நன்றி. அந்த விமானத்தில் நான் 2 மணி நேரம் செலவிட்டேன். எங்கள் டீம் பிசியோ கமலேஷ் எனது நல்ல நண்பர். ரோஹித் அவரை என்னுடன் பயணம் செய்யுமாறு சொன்னார். இருப்பினும் அணியில் 2 பிசியோக்கள் மட்டும் இருந்ததால் நான் மறுத்துவிட்டேன். என்னுடன் ஒருவர் சென்றால் ஒருவர் மட்டுமே அணியுடன் இருப்பார். அதனால் நான் மறுத்தேன். இருப்பினும் நான் விமான நிலையத்திற்கு புறப்படுவதாக வெளியே சென்றபோது கமலேஷ் தனது பையுடன் வெளியே நிற்பதை கண்டேன். பயணம் முழுவதும் என்னை பற்றி அறிய ரோஹித் கமலேஷை அழைத்தார். ரோஹித்தின் செயலை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அவர் கமலேஷுக்கு தொடர்ந்து போன் செய்து எனது நலம் குறித்து தெரிந்து கொண்டார். அவர் விசேஷமானவர். ரோஹித் கேப்டனாக ஏதாவது பெரிய சாதனையை படைக்க இறைவனை பிரார்த்திப்பேன் என்று கூறினார் அஸ்வின். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.